மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் ப்ரெஷர் எபிசோடாக தான் இருந்துச்சு. பிகாஸ் விஜயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டாரு. எவ்வளோதான் அவரும் பொறுத்திருக்க முடியும், அவரும் வந்து அதை அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு காவேரி கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டாரு. நீ என்ன வேணாலும் அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணிக்கோ, பசுபதி கிட்ட போய் சண்டை போடு, ஆனால் நல்லபடியாக என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாக வந்து சொல்லிட்டாரு. உண்மையாகவே அந்த இடத்துல காவேரியால் வார்த்தைகளால் எதுவுமே பேச முடியல. ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பிரஷனே போதும் நம்மளை புரிய வச்சிச்சு. அவங்க பிகாஸ் அவங்க எந்த ஒரு வார்த்தைகளும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ரெண்டு பேரையுமே நம்மளால குறை சொல்லவே முடியாது. பிகாஸ் விஜயும் பாவம், காவேரியும் பாவம். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்கள சுற்றி இருக்க அந்த மனிதர்கள் மட்டும்தான். விஜய் சைடும் சரி, காவேரி சைடும் சரி. இன்னொரு சைடு சாரதா அம்மா, ஓ மை காட், என்ன ஒரு ரியாக்ஷன், என்ன ஒரு எப்படி சொல்கிறது. இப்போ கூட வந்து நீ விஜய் கூட போகிறதுனா போய்க்கோ இன்னும் உள் மனசுல இருந்து அன்பா சந்தோஷமாலாம் சொல்லலை. மற்றவங்க சாரதா அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க, இவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட போகிறாங்க அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க அந்த வார்த்தையவே சொன்னாங்க. ஈவன் இன்னைக்கு பாட்டி பேசினது வேலிடாக இருந்துச்சு. நம்ம தானே வந்து பிரித்து வச்சுருந்தோம், ஐ மீன் நீ தான் பிரித்து வச்சுருந்தா. விஜய் வந்து எவ்வளோ வந்து போகிறான்னா, ஈவன் நர்மதா சடங்குல கூட நீ எல்லாரும் எதிரிலையும் அவரை தலை குனிற மாதிரி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரிமெம்பர் பண்ணி பேசினாங்க. இருந்தாலும் சாரதா அம்மாவுடைய அந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் காவேரி எதையுமே பேச முடியாமல் அங்கேயும் உடஞ்சி தான் போனாங்க. ஃபைனலி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவை பார்த்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து நான் ஒரு 4 நாளைக்கு எங்கேயாவது வெளில போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இம்மிடியேட்டாக பாட்டி வந்து கொடைக்கானல் தானே போகிறேன், போய் ப்ராப்ளம் பண்ண போகிறேன்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து அங்கெல்லாம் போகல, காவேரிக்காக நான் போகல, பட் மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லிட்டு தான் 4 நாளைக்கு எங்கேயோ வெளியில் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு வந்து நான் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது, பாட்டிக்கு சாதகமாக அவர் வந்து பேசிட்டு போகிறாரு. இந்த தாத்தாவுக்கு தெரிஞ்சே இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. அது தாத்தா தெரிஞ்சு கோவம் தான் பண்றாரு. பட் தாத்தாவுடைய வாயை செம்மையாக அடைச்சிட்டாங்க. இது விஜய்க்கு தெரிஞ்சாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சித்தியும் பாட்டியும் தாத்தாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் போயிடுறாரு. ஸோ ஃபைனலி நம்ம சாரதம்மா வீட்டுக்கே வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஈவன் காவேரி அங்கேயும் வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இமீடியட்டாக சைன் பண்ண மாட்டாங்க போல். இன்னொரு நாள் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது அவங்களுடைய சுச்சுவேஷன் அவங்கள சைன் பண்ண வைக்க போகுது அப்படின்னு தான் தோணுது. ஸோ சைன் பண்ணுறதுக்காக தான், ஐ மீன் அந்த கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் இன்னொரு டே வந்து வேறு வேறு காஸ்டியூம்ல எல்லாரும் அதே லொக்கேஷனில் இருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்கள் நடக்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யார்ட்டையாவது எல்லாத்தையும் மனசில் இருக்கிறத சொல்லி அவங்கள ஹக் பண்ணி அவங்ககிட்டயே வந்து அழுது தீட்டாலே நம்ம மனசோடைய பாரம் வந்து குறைஞ்சிடும். பட் இப்போ காவேரிக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் கூட கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது. எனக்கு எபிசோடு கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. சூன் இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி